அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த காணொளியிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற விஷயம், நம்ம எல்லாருடைய உள்ளத்தையும் தினமும் தொடக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பாக பெற்றோர்களுடைய, அதிலும் தாய்மார்களுடைய மனசுல எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கிற கேள்வி, என் பிள்ளையை நல்லபடியா வளர்க்கணும், அவன் என் சொல் பேச்சு கேட்கணும், நல்வழியில் போகணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும், ஏதாவது துவா சொல்லித் தாங்கனே, பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், முன்னாடி ரொம்ப நெருக்கமா இருந்தான், இப்ப முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான் என்று சொல்லி மனம் உடைந்து போன பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். உதாசீனப்படுத்துற மாதிரி நினைக்கிறான் கண்ணீரோடு சொல்ற தந்தைமார்கள், தாய்மார்கள் இருக்கிறார்கள். அவங்க எல்லாருக்குமான ஒரு நம்பிக்கையான பதிவுதான் இது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போறது 3 துவாக்கள். சாதாரண துவாக்கள் இல்லை. நம் பிள்ளைகளின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, அவர்களின் எதிர்காலத்தை ஒளியூட்டக்கூடிய 3 முத்தான துவாக்கள். இந்த காணொளியை முழுசா கவனிச்சு கேளுங்க. இன்ஷா அல்லாஹ், இதிலே உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்கும். கேட்டவர்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஏனென்றால் இந்த துவாக்களை தேடி நிற்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு முக்கியமான செய்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெற்றோர் பிள்ளைக்காக செய்யும் துவாவையும் பிள்ளைகள் பெற்றோருக்காக செய்யும் துவாவையும் அல்லாஹ் ஒருபோதும் மறுப்பதில்லை. துவா என்பது ரொம்ப பவர்ஃபுல். அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் நாம் துவா செய்யணுமே தவிர துவாவுக்கு எதிரான வார்த்தைகளை பேசக்கூடாது. கோபத்துல நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உனக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றமே இல்லை, நீ வீணா போயிட்ட சொல்வது எல்லாம் நம்ம சொந்த பிள்ளைகளுக்கே எதிரான துவாவாக மாறிடும். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். பெற்றோர்கள் எப்போதும் பிள்ளைகளுக்கு நன்மையை மட்டும் வேண்டி துவா செய்யணும். ஏனென்றால் பெற்றோர்களின் துவாவை அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். இப்ப விஷயத்துக்கு வருவோம். முதல் துவா. இந்த துவா குரானில் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்த துவா. சூரா அஹ்காஃபிலே வருகிறது. ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்காக எப்படி துவா செய்யணும்னு அல்லாஹ் சொல்லித் தர்றான். رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. யா அல்லாஹ், நீ எனக்கு தந்த நன்மைகளுக்காகவும் என் பெற்றோருக்கு தந்த நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்தும் பாக்கியத்தை எனக்கு தாவு. உனக்கு பொருந்தும் நல்ல அமல்களை செய்யும் பாக்கியத்தை எனக்கு தாவு. என் சந்ததியினரை, என் பிள்ளைகளை நீ சாலிஹீன்களாக, நல்லோர்களாக ஆக். கிவிடு. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் தவ்வா செய்கிறேன். நான் முஸ்லிம்களில் ஒருவன். இந்த துவாவிலே எவ்வளவு அழகான கருத்து இருக்கிறது பாருங்கள். என் கடந்த கால பாவங்களை காரணமாக்கி என் பிள்ளையின் வாழ்க்கையை நீ கேள்விக்குறியாக்காதே. ஒரு பெற்றோரின் உள்ள குரல் இதில் அடங்கியிருக்கிறது. இந்த துவாவை பெற்றோர்கள் தினமும் கேட்கணும். இரண்டாவது துவா. இது ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. ربنا هب لنا من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. யா அல்லாஹ், உன் புறத்திலிருந்து எனக்கு தூய்மையான, நல்ல ஒழுக்கமுள்ள, மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய பிள்ளைகளை தந்தருள்வாயாக. நிச்சயமாக நீ துவாவை கேட்பவன். இந்த துவாவை பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் கேட்கும்போது நம் பிள்ளைகள் நம்ம பெயரை உயர்த்தக்கூடிய, ஒழுக்கத்தால் அழகு சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்கள். இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது துவா. இது வரலாற்றிலிருந்து வரும் ஒரு நெஞ்சை உருக்கும் சம்பவம். புதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லா மிக பெரிய இறைநேசர். அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தார். அவரை நல்ல முறையிலே தர்பியத் செய்ய நிறைய முயற்சி செய்தார்கள். ஆனால் மகன் சொல் பேச்சு கேட்கவில்லை. தப்போ அவர் அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய்தார்கள். اللهم إني قد عجزت عن تربية ولدي فتوله أنت يا رب. யா ரப்பு, யா அல்லாஹ், என் மகனை சீர்திருத்துவதிலே நான் இயலாமையடைந்து விட்டேன். இனி அவனை உன் பொறுப்பில் விட்டுவிட்டேன். நீதான் அவனை சரிப்படுத்த வேண்டும். நீதான் அவனை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும். இந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அவருடைய மகனை மிக உயர்ந்த அந்தஸ்திற்கு உயர்த்தினான்.
அந்த அளவுக்கு அல்லாஹ் மாற்றம் கொண்டு வந்தான். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? பிள்ளைகள் ஆரம்பத்தில் சொல் பேச்சு கேட்காமல் இருந்தாலும் அவர்களை கைவிடக்கூடாது. மோசமான முத்திரை குத்தக்கூடாது. நல்ல அபிப்பிராயத்தோடு, நல்ல தொடர்போடு தொடர்ந்து துவா செய்ய வேண்டும். இறுதியில் நம்ம பிள்ளைகளை மாற்றுவது நம்ம சக்தி இல்லை, அல்லாவின் சக்தி. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த 3 துவாக்களையும் உங்கள் பிள்ளைகளுக்காக தினமும் கேளுங்கள். அல்லாவிடம் பொறுப்பை ஒப்படையுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நம் பிள்ளைகளை நல் ஒழுக்கமுள்ள சிறந்த எதிர்காலம் கொண்ட பிள்ளைகளாக மாற்றுவான். அல்லாஹ் நமக்கு தஃபீக் செய்வானாக. இது போன்ற குர்ஆன் ஹதீஸ் அறிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கு ஷேர் செய்யுங்கள்.